சித்தி வல்லபத்தை வெளிப்படுத்தி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. திருவருளால் அது தானாகவே வெளிப்படும். எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி ஊற்றி எரிக்கிறதுன்றது அது ஒரு நிகழ்வு, அவராக பண்ணுறது. இவர் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கல, ஆனால் தானாக வெளிப்படுது. 2 அண்டா தண்ணியை தங்கமாக மாற்றினார். ஓ, மிளகு சைஸில் இருக்கும் இந்த குளிகைன்றது. அது 2 குளிகையை 2 பேர் அன்பர்கிட்ட கொடுத்து இதை தண்ணியில் போட்டு கரைங்கன்னு சொன்னதாகவும், அது தங்கமாக மாறினதாகவும். நாட்டை ஆள்ற அரசாங்கம் அது பிரிட்டிஷ்காரன், அவனுக்கு எடுத்தா துப்பாக்கி தான், கத்தி தான். அதை பற்றிலாம் பெருமானாருக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அதை பற்றி கவலைப்படல. அந்த காலகட்டத்தில் அவருக்கும் ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும். எதிர்ப்பு அந்த இடம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலும் தெரியும். தர்மசாலையில் ஒரு சின்ன அடுப்பு மாதிரி, அந்த காலத்தில் வீடுங்களில் அடுப்பு இருக்குமே, ஆமாம், அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு இப்பயும் வழிபடுறாங்க. நீங்கள் பேசுறது, நான் பேசுறது, நீங்கள் கேட்கறது, நான் கேட்கறது, கேட்குற சக்தி, உட்கார்ந்து இருக்கிறது, எழுந்து நடக்கணும் பார்த்தீங்களா, இது எல்லாமே திருவருள் நடக்கிறது தான். ஆனால் பஞ்சபூதங்களில்னாக்கா இயக்கமே கிடையாது, எந்த உடம்பும் தோன்றாது, உயிரும் உடம்போடு இணையாது. இந்த 3 ஆற்றல்கள். அப்போது நான் 5 × 4 20, 20 × 3 60 வகையான ஆற்றல்கள் இந்த பூமியில் நிலைப்பட்டு இருக்குது. அது அண்டத்தில் காரியப்பட்டு இந்த பிண்டத்தில் நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு இருக்கிறதுனால்தான் இந்த உடம்பும் உயிரும் இணைஞ்சிருந்து எனக்குன்னு இருக்கிற அணுக்களுடைய அமைப்பு உங்களுக்கு இருக்கிற அணுக்களின் அமைப்பை மாற்ற முடியும். அது எப்படி மாற்றுறது என்பதுதான் இங்கே வள்ளலார்கிட்ட ஜோதிடமெல்லாம் வேண்டாம், தேவையில்லைன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவது உண்டு. ஓ, ஆனால் அது பொய்ன்னு சொல்ல வரல, அதை நம்பி இருக்க வேண்டாம். அது வேலையை பார்க்குது, நீ உன் வேலையை பார்த்தனா சரியாயிடும். சரி, ஜோதிடம் என்பது உண்மைதான். என்ன செஞ்சமோ அது திரும்பி ரிட்டர்ன் ஆகும் என்பது சத்தியத்திலும் சத்தியம். ஜீவகாருண்ய சிந்தனை உடையவர்களுக்கு அஜாக்கிரத்தினாலும் ஊழ் வினையினாலும் எந்த வகை ஆபத்துக்களும் வராது, இது சத்தியம் என்றது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சன்மார்க்க அன்பர் செல்வ பூபதி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா, வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க சார். சன்மார்க்கத்தை பற்றியும் வள்ளலார் அவர்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்த்துட்டு வரோம். நீங்கள் சன்மார்க்கத்தை பற்றியும் சொல்லியிருக்கீங்க, வள்ளலார் அவர்கள் இந்த உலகத்திற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. அவர் நிகழ்த்திய அற்புதங்கள்னா என்னன்னு, ஏன்னா எந்த ஒரு மகானாக இருந்தால் அற்புதமும் பண்ணியிருப்பாங்க, அவரை சோதிக்கிறதுக்கும் நிறைய நபர்கள் வந்திருப்பாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நம்முடைய மகான்களுடைய வாழ்க்கையில் எந்த மகான்களாக இருந்தாலும் அது முழுமையாக அவங்கள பற்றி நம்மளால் அறிய முடியாது. நமக்கு அறியாமல் எவ்வளவோ செய்திகள்லாம் இருக்கலாம், நமக்கு கிடைக்காம போயிருக்கலாம். கிடைச்ச வரையும் சில விஷயங்கள்லாம் நம்ம பகிர்ந்துட்டுருக்குறோம். இன்னும் மேற்கொண்டு அற்புதங்கள் அப்படின்னு பார்க்கும்போதும் அவருடைய காலத்தில் வாழும்போது செய்த சில சித்து வேலைகள்ன்ற மாதிரி தான் கேட்குறீங்களோ? அற்புதங்கள்ன்றது அது கிட்டத்தட்ட அப்படி தானே. சித்து வேலைகள் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள்லாம் இருக்குது, எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. பட்டு பெருமனார் அதெல்லாம் நாட்டம் இல்லாதவராக இருந்தார். ஓ, அந்த சித்தி வல்லபத்தை வெளிப்படுத்தி பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. திருவருளால் அது தானாகவே வெளிப்படும். அதாவது அந்த இடத்துக்கு அது தேவைன்னும் போது அதுவே வெளிப்பட்டுரும். இப்போ உதாரணத்துக்கு தண்ணீரில் விளக்கு எரிந்தது அப்படின்னு, தண்ணீரில் விளக்கு ஏற்றினாருன்றாங்க. அவங்க ஏற்றலை, அதுவே எரிஞ்சுது. ஓ, நிகழ்ந்தது. அது அவர் நின்னதுனால அதுவாக எரிஞ்சுது. இப்போது எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி ஊற்றி எரிக்கிறதுன்றது அது ஒரு நிகழ்வு, அவராக பண்ணுறது. எண்ணெய் நினச்சி தண்ணியை ஊற்றி அது தானாக எரிஞ்சுது அப்படி என்னும்போது அது அருளே அங்கே காரியப்பட்டு வேலை செய்யுது. ஸோ இவர் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கல, ஆனால் தானாக வெளிப்படுது இயற்கையாகவே. அப்படி பல செய்திகள்லாம் நடந்திருக்குது. இவங்களா சில சித்தி வல்லபங்களை அந்த நேரத்துக்கு தேவைன்றதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஞான சபை கட்டும்போது அதுக்கான பொருளாதாரம் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு. அப்போது வள்ளல் பெருமனார் என்ன பண்ணுறாங்க, அதை உடனே செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு பொருள் வேணும், பணம் தேவைப்படுது.
அந்த நேரத்துக்கு போய் எல்லாருக்கிட்டையும் மீண்டும் கேட்டுட்டு இருக்க முடியாது. பத்திரிக்கை போட்டு அதெல்லாம் பண்ணி தான் ஓரளவுக்கு கட்டி முடிச்சாச்சு. இன்னும் தேவைப்படுது அப்படின்னும்போது அதுக்கான என்ன பண்ணாங்கன்னாக்கா 2 அண்டா தண்ணியை தங்கமாக மாற்றினார். ஓ, சித்தி வளாகத்தில் 2 அண்டா நிறைய தண்ணி கொண்டாட சொல்லிட்டு அதில் வந்து குளிகைன்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு எப்படி மிளகு சைஸில் இருக்கும் இந்த குளிகைன்றது. அது 2 குளிகையை 2 பேர் அன்றர்கிட்ட கொடுத்து இதை தண்ணியில் போட்டு கரைங்கன்னு சொன்னதாகவும், அது தங்கமாக மாறினதாகவும், அதை கொண்டு மும்பையில் போய் இதை மாற்றி பொருளாக்கி நீங்கள் ஞான சபையை கட்டிக்கங்க சொன்னதாகவும் குறிப்பு இருக்குது. அதை அந்த நேரத்தில், இது நடக்கிற நேரத்தில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 5 வயது சிறுவனாக இருந்திருக்காரு அது நடக்கும்போது. அவர் 65 வயது ஆண்டுகள் கழிஞ்சு இந்த நிகழ்வை பற்றி குறிப்பிடுறாங்க. இந்த நிகழ்வு நடக்கும்போது இது என்ன எப்படி நடந்ததுன்னு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஆமாம், அந்த இடத்துல தேவைப்படுது. அது தன்னுடைய தேவைக்காகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு வேறு தேவைக்குன்னு இல்லை. ஞான சபைன்றது அது இறைவனுடைய ஆணை. அது கட்டி முடிக்கணும். அதுக்கான நான் அளவு கடந்த நெடுங்காலம் அருஞானம் புரிவதுக்கு ஒரு பொருட்டாக இந்த இடத்த அமைக்கணும். அதுக்கு ஒரு ஞான சபையை கட்டுங்கன்னு சொல்லும்போது பெருமானார் அதுக்கு சிரத்தை எடுத்து அதுக்கான முயற்சிலாம் பண்ணுறாங்க. அந்த வகையில் அது தேவைப்பட்டதுனால அது செஞ்சார். சரி, இது ஒரு சித்தி வல்லபம் தான். இப்படி பல இருக்குது. ஆனால் இந்த உலகியலோடு வாழும்போது உலகியலுக்கு ஏற்றது போல பெருமானார் பண்ணணும். சன்மார்க்கத்தில் சமரச சுத்த சன்மார்க்கம் சொல்கிறாங்க இல்லையா, இது மூலமாக வள்ளல் பெருமானார் ஆற்றிய பெரும் செயல்பாடுகள் என்ன, அற்புதங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சத்திய தர்மசாலையை நிறுவனது, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு ஒரு சங்கத்தை ஏற்பாடு பண்ணது, சத்திய ஞான சபை வழிபாட்டுக்குன்னு ஞான சபையை உருவாக்குனது. இந்த தர்மசாலை வழியாக, இந்த தர்மசாலை என்பது அறத்தை வளர்க்கின்ற இடம், அறத்தை போதிக்கின்ற இடம், அறத்தை செயல்பாட்டு கொண்ட ஒரு இடம், தர்மத்தை பற்றிய ஒரு சிறப்பான வெளிப்பாடு தர்மசாலை போல். அந்த பசி என்கின்ற அந்த பிணி கொடுமை நம்மளை நிம்சை செய்யும்போது அந்த தர்மசாலை எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்பது இந்த உலகமும் அறியணும். அன்னதானம் கோயில் கோயிலாக பண்ணப்பட்டிருந்தது அந்த காலத்தில். அதை பிரிட்டிஷ்காரங்க நிப்பாட்டினாங்க. வள்ளலார் காலத்தில் நிப்பாட்டினாங்க. இனி எந்த கோயிலையும் அன்னதானம் பண்ணக்கூடாது அன்றாலும் நிப்பாட்டினாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி நிப்பாட்டுற காலத்தில் வள்ளல் பெருமானார் தர்மசாலை ஆரம்பித்தார். இதுதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய சித்தி வல்லபம். ஒரு நாட்டை ஆள்ற அரசாங்கம், சரிங்களா, அது பிரிட்டிஷ்காரன், அவனுக்கு எடுத்தால் துப்பாக்கி தான், கத்தி தான், புரியுதுங்களா. அதை பற்றிலாம் பெருமானாருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதை பற்றி கவலைப்படல. ஆனால் அதுக்கு எதிர்ப்பு வந்திருக்கும்ல அந்த காலகட்டத்தில் அவருக்கும் ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும். எதிர்ப்பு எல்லாருக்கும் எல்லா காலத்துலேயும் வர்றது தான். ஒரு சாதாரண மனுஷனுக்கு வர எதிர்ப்பு மகான்களுக்கும் வரும், சரிங்களா. அவதூறுகள் வரும், எல்லாமே வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாத்தையும் திருவருள் துணை கொண்டு கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி அவங்க கடந்துட்டாங்க. சாதாரண மனிதர்களுக்கு அது முடியாததுனால அது பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, மற்ற இதுக்கெல்லாம் ஆளாகிறது, கஷ்டப்படுறது, துன்பப்படுறது, தன்னுடைய துன்பத்தை போக்கிக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு துன்பம் தர்றது, இப்படிலாம் வாழறது. ஆனால் ஞானிகள் அப்படி கிடையாது, மகான்கள் அப்படி கிடையாது, அருளை நம்பி இருக்கிற அடியார்களுக்கு அப்படி கிடையாது. அந்த வகையில் தர்மசாலையை நிறுவும் போதும் எல்லா இடத்துலையும் நிப்பாட்டிட்டோமே, இவர் பாட்டி நான் நடத்திட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டு இவங்க கேட்குற விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒன்றும் பெருமானார்கிட்ட ஒன்றும் பேச முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அவருடைய அருள் சித்தி வல்லபத்தினால, அவர் அருள் காரியப்படுறதுனால அவர் ஒன்றும் கேட்கவும் முடியல. மேற்கொண்டு அவங்களே அன்னதானத்துக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு போனதான் கேள்விப்படுறோம். சரிங்களா. ஆகவே அதை தடை செய்ய முடியல. அவர் அதில் என்ன குறிப்புனா, தர்மசாலை என்பதை கட்டி முடித்து ஒரு விழா எடுத்து அந்த விழாவில் தர்மசாலை ஆரம்பிக்கல. அவர் அன்ன தர்மத்தை பண்ணல. கடைக்கால் போடுறாங்க பாருங்கள், பில்டிங்கன்னு கட்டி முடிக்கல, கடைக்கால் போட்டு அன்னைக்கே அடுப்பை ஏற்றி வைக்கிறாரு. இன்னிலிருந்தே அன்னதானம். அப்போ ஏற்றி வச்சது தான் இப்போவும் எரியுது. இப்போ தான், சரிங்களா. அப்போ சின்ன அடுப்பாக ஆரம்பித்தாங்க. இப்போ காலை போகுது, அதுக்கேற்ற மாதிரி மாறி 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 அதே அறையில் அதே இடத்துல அந்த இடம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தாங்கன்னு தெரியும். தர்மசாலையில் ஒரு சின்ன அடுப்பு மாதிரி, அந்த காலத்தில் வீடுங்களில் அடுப்பு இருக்குமே, ஆமாம், அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க.
அதுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு இப்பயும் வழிபடுறாங்க. இப்போது காலத்தினுடைய மக்கள் அதிகமாக வர வர அதுக்கேற்ற மாதிரி தர்மசாலையினுடைய விஸ்தாரமும் அடுப்பும் பெருசாகிடுச்சு. ஆனால் இன்று உலகத்தில் வள்ளலாருடைய திருநாமத்தின் பேரில், சன்மார்க்க சங்கத்தின் பேரில் எத்தனையோ தர்மசாலைகள், எத்தனையோ ஏழைகளுடைய வயலுடைய பசியை அது நீக்குது. ஸோ அந்த மகா பெரிய பணியை வள்ளல் பெருமானார் செய்து கொண்டே தான் இருக்கின்றார். எப்போதுமே அவரை பின்பற்றுறவங்களுக்கும் அவரை டெப்த்தாக வழிபடுறவங்களுக்கும் அந்த திருவருள் கிடைக்குமா? திருவருள் நம்பி தான் இப்போது நீங்கள் பேசுகிறதும் நான் பேசுகிறதும் திருவருள் வல்லபத்தில் தான். நீங்கள் பேசுகிறது, நான் பேசுகிறது, நீங்கள் கேட்குறது, நான் கேட்குறது, கேட்குற சக்தி, உட்கார்ந்துருக்கிறது, எழுந்து நடக்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே திருவருள் நடக்கிறது தான். இந்த பிரபஞ்சம் இயங்குது. அதுக்கு காரணம் எப்படி நம்ம உணர்கிறோம்? காலையில் சூரியன் உதயமாகுது, மாலையில் மறையுது, நிலா வருது, காற்றடிக்குது, புயல் வருது, மழை வருது, தாகத்துக்கு தண்ணி உள்ளே போன உடனே உடம்பு அது ஏற்றுக்குது, பசின்னு வரும்போது உணவு சாப்பிட்றோம், பசி அடங்குது. இது அத்தனையும் திருவருளோடு நடக்கிறது தான். திருவருள் காரியப்படாமல் இந்த பிரபஞ்சம் இயக்கமே கிடையாது. அப்போ திருவருள்ன்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது தெரியல. ஆனால் திருவருள்ன்றது இந்த உலகத்தினுடைய இயக்கத்துக்கு தேவையான ஆற்றல். சரி. அதே மாதிரி இன்னொரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. ஜோதிடம் பற்றியும் இந்த கர்ம வினைகள் பற்றியும் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்? ஏன்னா ஒரு ஜோதிடத்தால் வாழ்க்கையே உங்கள் ஜாதகம் தான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்குல்ல. இவர்கிட்ட வந்தால் அந்த ஜோதிடமாக இருக்கட்டும், போன ஜென்ம கர்ம வினையாக இருக்கட்டும், அது எப்படி மாறும்? ஜோதிடம் என்பது உண்மைதான், அது பொய் எதுவும் கிடையாது. ஜோதிடம் என்பது கோள்களுடைய அமைப்பை வச்சு தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம்னா இந்த குறிப்பாக நம்ம பூமின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பூமிக்கு ஆதாரமாக இருக்குது சூரியன், சந்திரன், நவக்கோள்கள். அதனுடைய ஆற்றல் பூமிக்கு தேவை, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே பஞ்சபூதங்களுடைய கலப்பில் தான் இந்த பூமி முழுசாக நிறைவு பெற்று இருக்குது. வேறு எந்த கோள்களையும் பஞ்சபூதங்கள் இல்லை. 5 வகையான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்கிற பஞ்சபூத ஆற்றல் வேறு எந்த கோள்களையும் முழுசாக கிடையாது. அது எங்கே முழுசாக இருக்குதோ அங்கே தான் உயிரினங்கள் உற்பத்தி ஆகும். அந்த வகையில் நமக்கு பரிபூர்ணமாக இங்கே காரியப்படுறதுனால அதனால தான் பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லிட்டு, நிலத்துக்கு காஞ்சிபுரம், நீருக்கு திருவானைக்காவல், அக்னிக்கு திருவண்ணாமலை, அப்புறம் காற்றுக்கு காளகஸ்தி, சிதம்பரம் ஆகாயத்தலம், இப்படி 5 பூத ஸ்தலங்கள்னா அந்த 5 பூத ஸ்தலங்களுக்கும் அது இறைவனாக பாவனை பண்ணி அதை வழிபடுறாங்க. ஆனால் பஞ்சபூதங்களில்னாக்கா இயக்கமே கிடையாது, எந்த உடம்பும் தோன்றாது, உயிரும் உடம்போடு இணையாது. சரிங்களா? ஆகவே எல்லாத்துக்கும் மூல காரணம் பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது 4 வகை கனிம வளங்கள். அந்த கனிம வளங்கள் காந்த ஆற்றல், அப்புறம் தாமிர ஆற்றல், வெள்ளி ஆற்றல், தங்க ஆற்றல், 4 வகை ஆற்றல் இருக்குது. இந்த 4 வகை ஆற்றலும் இந்த 5 பஞ்சபூதங்களோட அது மிங்கிலாகும். மிங்கிலாகும் போது 5 ஆகும். இந்த 20 60 மாறும். எப்படின்னாக்கா காந்தாற்றல், நஞ்சாற்றல், வெப்ப ஆற்றல், 3 ஆற்றல் தனித்தனியாக இருக்குது. இந்த 3த்துக்கும் இதுதான் அகார உகார மகாரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. படைக்கிற ஆற்றல், காப்பாற்றுற ஆற்றல், துரிசை நீக்கிற ஆற்றல். அது அண்ட துரிசா இருக்கலாம், பிண்ட துரிசா. அந்த துரிசை நீக்குறது என்பது அழித்தல் என்ற ஒரு இதில் அது ருத்ரனுடைய வேலையா, சிவனுடைய வேலையாக சொல்கிறாங்க. படைத்தல் பிரம்மாவுக்கு, காத்தல் விஷ்ணுவுக்கு, அழித்தல் சிவனாக இருக்குது அப்படின்னு வகுத்தாங்க தத்துவங்களை. ஆனாக்கா உண்மை என்னன்னாக்கா இந்த 3 ஆற்றல்கள் அப்போது 5 × 4 20, 20 × 3 60 வகையான ஆற்றல்கள் இந்த பூமியில் நிலைப்பட்டு இருக்குது. அது அண்டத்தில் காரியப்பட்டு இந்த பிண்டத்தில் நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு இருக்கிறதுனால தான் இந்த உடம்பும் உயிரும் இணைஞ்சிருந்து விளங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் திருவருளால் நடக்கிறது. இது எந்த மனுஷனும் உருவாக்கலை. கண்டிப்பாக. சரிங்களா? இதெல்லாம் திருவருள் வல்லபத்தில் திருவருள்னாக்கா இறை ஆற்றல்னு பேர். அப்போ இவ்வளவு நிலைகளும் இந்த ஜோதிடங்களும் கோள்கள் அமைப்பு, பூமியினுடைய அமைப்பு, இதை வச்சு தான் நடக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில்னு சொல்கிற மாதிரி அந்த கோள்களுடைய அமைப்பெல்லாம் இந்த சிரசில் அணுக்களின் வடிவில் இருக்குது.
ம். சரிங்களா? அப்போ அண்டத்துல இருக்கிறத நம்மளால சரி பண்ண முடியாது. பிண்டத்துல இருக்கிறத சரி பண்ணலாம். சரி பண்ண முடியும். ம். இங்க பிண்டத்துல இருக்கிறத சரி பண்ணீங்கனாவே அதுதான் நமக்கான கோள்கள். ம். அது பொதுவான கோள்கள். சரிங்களா? அது இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கும், அது அந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது எல்லாருக்கும் பொது தானே அது. ம். எனக்கு தனியா மாற போறது இல்லையா மேல இருக்கிறது. கண்டிப்பா. உங்களுக்கு தனியா மாற போறது இல்லையா? ஆனா எனக்குன்னு இருக்கிற அணுக்களுடைய அமைப்பு உங்களுக்கு இருக்கிற அணுக்களின் அமைப்பை நம்ம மாற்ற முடியும். ம். அது எப்படி மாத்துறது என்பதுதான் நம்மளுடைய விதியை மதியால் வெல்லலாம் ம். அப்படி என்னது. சரிங்களா? ஓகே. இப்ப வள்ளல் பெருமான் இதை என்ன எப்படி சொல்றாரு? இப்ப அவரை நாடி வரவங்களுக்கு இந்த விதி அப்படிங்கிற விஷயம் எப்படி மாறுபடுது? அதான் கேட்குறேன். ஜோதிடத்தையே நம்பி ஒருத்தர் இருக்காங்க. இல்ல நான் இறைவனை தேடி போறேன். அதாவது வள்ளல் பெருமானை நோக்கி வராங்க அப்படின்னா அந்த ஜோதிடம் எப்படி பலிக்குமா? இல்ல அதோட விதியை மாறும்? எப்படி மாறும்? அதாவது அவங்கவுங்களுக்கு ஆன ஒரு கர்ம வினைப்படி வாழ்க்கை நடக்குது. ம். அது ஜோதிடத்து மூலமா பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்கிறாங்க. ம். அப்ப நடக்குது. ம். இங்க வள்ளலார்கிட்ட ஜோதிடமெல்லாம் வேண்டாம், தேவையில்லைன்னு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவது உண்டு. ஓ! அவர்ட்ட வரும்போது. ஆமா. ம். இப்போ பெருமாள்கிட்ட ஜோதிடம் கத்துக்கணும்னு வந்தவங்க ரொம்ப பேரு. ஆ. அதுக்கு ஒருத்தருக்கு மட்டும் பெருமானார் சொன்னதா மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு ஒரு செய்தி இருக்குது. அது மூலமா அவர் பெரிய ஜோதிடர் ஆயிட்டாரு. ம். சரிங்களா? அவருக்கு எல்லா கலைகளும் தெரியும். ஆனா அதை நம்பி ஒரு மனிதன் இருக்க வேண்டாம் என்பது அவருடைய கருத்து. அவருடையது. ஜோதிடத்தை நம்பினா கடைசி வரையும் அது பின்னாடியே தான் ஓடுவேன். உன் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும், உன்னுடைய உழைப்பு போயிடும், அதையே நம்பி இருப்ப. அது வேண்டாம் அப்படின்னு தான் பெருமானுடைய கருத்து. ஆனால் அது பொய்ன்னு சொல்ல வரல. அதை நம்பி இருக்க வேண்டாம். அது அது வேலையை பார்க்குது, நீ உன் வேலையை பார்த்தனா சரியாயிடும். சரி. அப்படின்னு தான். ம். அப்போது ஜோதிடம் என்பது உண்மைதான். ஆனால் வினைகள் என்பது ஒன்று இருக்குது, அதுவும் உண்மைதான். வினைன்னு இல்லாமல்லாம் கிடையாது. கர்ம வினைன்னு ஒன்று இருக்கும். கர்ம வினைன்னு இருக்குது. நாம என்ன செஞ்சோமோ அது திரும்பி ரிட்டர்ன் ஆகும் என்பது சத்தியத்திலும் சத்தியம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படி எனும்போது நாம தான் சரி பண்ணிக்கணும். அது எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றாருனாக்கா சிம்பிளாக சொல்லிடுறார் பெருமனார். பாவம் என்பது ஒரு ஜீவனை இம்சை செய்தது, புண்ணியம் என்பது ஒரு ஜீவனுக்கு நன்மை செய்தது. சரியா? இந்த நன்மை செய்தது புண்ணியம், ஒரு ஜீவனுக்கு துன்பம் கொடுத்தது பாவம். அப்போ துன்பம் கொடுத்த அந்த பாவத்தை எதன் மூலமாக நீக்க முடியும்னாக்கா புண்ணியத்தின் மூலமாக தான் நீக்க முடியும். சரிங்களா? அந்த பாவத்தை புண்ணியத்தின் மூலமாக தான் கரைக்க முடியும், வேறு எதனாலும் கரைக்க முடியாது. இப்போ புண்ணியம் என்பது பிற ஜீவர்களுக்கு நாம் செய்கிற உபகாரம். அந்த உபகாரம் எல்லா வகையிலும் இருக்குது. எந்த வகையில் உன்னால் செய்ய முடியுமோ அந்த வகையில் செய்து அந்த பாவத்தை நிவர்த்தி செய்திக்க முடியுமே அல்லாமல் வேறு எந்த விதமான பரிகாரமும் அங்கே வேலை செய்யாது. அப்படி செய்தாலும் அது சிறு அளவு தான் இருக்கும். நீ நினைக்கிற பெரிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்காது. ஆனா புண்ணியம் என்பதை ஜீவ காரியம் என்கின்ற தயவு செயல்பாட்டை நீ தொடர்ந்து செய்தேயே ஆனால் எப்பேற்பட்ட பாவங்களும் கரையும். இது சத்தியம் என்றார். ஜீவகாருண்யம் அதுக்கு ஒரு நல்ல அற்புதமான விளக்கத்தை கொடுக்காரு. ஜீவகாருண்ய சிந்தனை உடையவர்களுக்கு அஜாக்கிரத்தினாலும் ஊழ் வினையினாலும் எந்த வகை ஆபத்துக்களும் வராது, இது சத்தியம் என்றார். சத்தியமே போட்டு சொல்றாரு. ஜீவகாருண்யத்தோடு இருந்தீங்கனாக்கா நீ அஜாக்கிரத்தில் செய்கிற தவறுக்காகவும் உனக்கு எந்தவித ஆபத்தை வந்துடாது. நீ ஊழ்வினை சொல்கிறீல்ல, போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் எல்லாமே அடிபட்டு போயிடும். ஏனென்றால் இயற்கை இதுக்கு மட்டும்தான் வழி கொடுத்து நிற்குது. ஏனென்றால் இது இறைவனுடைய குண அதிசயம், இறைவனுடைய அருள். ஜீவகாருண்யம் என்பது இறைவனுடைய அருள். அந்த அருளே நம்ம கிட்ட ஜீவகாருண்யமாக இருக்குது. அது வெளிப்படும் போது இயற்கை நீதிக்கு இயற்கை நீதி அதுக்கு வழி விட்டுடும். ஜீவகாரணத்தின் மூலமாக பாவங்களை கரையிறதுக்கு அது வழிவிடும். ஆனால் வேற எந்த பரிகாரமும் வழிவிடாது. ஏனால் மற்றதெல்லாம் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. ஜீவன் காரியம் என்பது இயற்கையாகவே உள்ளது. ஸோ இயற்கையினுடைய வலிமையை இயற்கையினுடைய பலத்தை கொண்டு தான் சரி செய்ய முடியும். அதனால தான் பெருமனார் அது சத்தியம் பண்ணி தீர்க்கமாக சொல்கிறாரு. அது நடைமுறையில் அனுபவத்தில் நாங்கள்லாம் அது அனுபவிச்சு தான் இருக்கிறோம். உண்மை.